கோபத்தை அடக்குவதற்கு இஸ்லாம் தருகிற ஒரு பயிற்சி. அல்லாஹ்வுடைய தூதர் நோன்பாளியுடைய வாயிலிருந்து வருகிற வாடையை பற்றி என்ன சொன்னார்கள்? கஸ்தூரி மனம் வீசும் என்று சொன்னார்கள். அப்படித்தானே? பொதுவா மனிதன் இயல்பு என்ன தெரியுமா? ஒருத்தரோட பேசும் பொழுது அவர வாயிலிருந்து வாடை அடிச்சா கோபம் வரும். அப்படித்தானே? வருமா இல்லையா? பக்கத்தில் இருந்து தொழுகிறோம், ஒருவரோட வாயிலிருந்து வாடை அடிக்கிறது, கோபம் வருமா வராதா? வரும். இது இயல்பு. நோன்பு பிடித்திருக்கிற ஒரு மனிதரோடு பேசும் பொழுது, குடல் காய்கின்ற பொழுது, வயிறு காலியாகிற பொழுது அங்கிருந்து ஒரு வாடை வரும். நாற்றம் என்று நாங்கள் சொல்லுவோம். அல்லாஹ் அந்த வாடைக்கு கொடுக்கின்ற பெருமதி என்ன தெரியுமா? கஸ்தூரி வாசனை என்று கொடுக்கிறான். இப்பொழுதோ நோன்பு பிடித்திருக்கிற ஒரு மனிதர் என்னோடு பேசுகிற நேரம் வாயிலிருந்து வாடை அடிக்கிறது, நாங்க என்ன நினைப்போம்? கோபப்படுவோமா? அவன் நோன்பாளியப்பா, அந்த வாசனையை அல்லாஹ் கஸ்தூரி வாசனை என்று சொல்கிறானே, நான் கோபப்பட மாட்டேன், அந்த மனிதனை வெறுக்க மாட்டேன் என்றால் வருகிற கோபத்தையும் அடக்கிக் கொள்கிற ஒரு பண்பு வருமா இல்லையா? இப்படி வித்தியாசமான ஒரு கோணத்திலே கோபத்தை அடக்கிக் கொள்ளுகின்ற, வெறுப்பை அடக்கிக் கொள்ளுகின்ற ஒரு பண்பை வளர்க்கிறது என்றால் இந்த நோன்பு ஏன்? நீங்கள் இறையச்சம் உள்ள மனிதர்களாக மாற வேண்டும் என்பதற்காக நோன்பு தருகிற பயிற்சி ஒன்றுதான் என்னையும் உங்களையும் கோபத்தை விழுங்கக்கூடிய மனிதர்களாக, கோபத்தை அடக்கக்கூடிய மனிதர்களாக மாறுவதற்கான பயிற்சியை ரமலான் கால நோன்பு தருகிறது என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது.